நண்பர்களே வணக்கம். ஸ்கிரீனில் பாருங்கள், 50% எனர்ஜி சேவ்ட் VFD உடன். DOL மோட்டார் 100 கிலோவாட் பவர் எடுக்கிறது. VFD மோட்டார் அதே வேலையை 51.2 கிலோவாட்டில் செய்கிறது. இந்த வித்தியாசம் எப்படி வருகிறது? இந்த கால்குலேஷன் எப்படி செய்வது? உங்கள் பிளான்ட்டில் எவ்வளவு சேமிக்கலாம்? இந்த வீடியோ முடிவில் இதை நீங்களே கால்குலேட் பண்ண தெரியும். போகலாம். முதலில் VFD எனர்ஜி சேவிங்கின் அடிப்படையான அஃபினிட்டி லாஸ் பார்ப்போம். ஸ்கிரீனில் 3 ஃபார்முலா பாக்ஸ்கள் பாருங்கள். முதலாவது லா, ஃப்ளோ Q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் N. தமிழில் சொன்னால், ஃப்ளோ ஸ்பீடுக்கு நேரடியாக ப்ரொபோர்ஷனல். ஸ்பீட் இரட்டிப்பானால் ஃப்ளோ இரட்டிப்பாகும். ஸ்பீட் பாதியானால் ஃப்ளோ பாதியாகும். சிம்பிள் லீனியர் ரிலேஷன்ஷிப். இரண்டாவது லா, pressure H is proportional to N squared. pressure ஸ்பீடின் ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனல். ஸ்பீட் 2 மடங்கானால் pressure 4 மடங்காகும். ஸ்பீட் பாதியானால் pressure 1/4 பங்காகும். மூன்றாவது மிக மிக முக்கியமானது, பவர் P is proportional to N cubed. பவர் ஸ்பீடின் கியூபுக்கு ப்ரொபோர்ஷனல். ஸ்கிரீனின் பாட்டம் பேனர் பாருங்கள். ஸ்பீட் 20% குறைந்தால் பவர் 50% குறையும். இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் என்றால், P new divided by P old equals N new divided by N old, the whole thing cubed. ஸ்பீட் 80% ஆனால் பவர் equals 0.8 cubed equals 0.512, அதாவது 51.2%. ஸ்பீட் 20% குறைந்தது, பவர் நியர்லி 50% குறைந்தது. இதுதான் அஃபினிட்டி லாயின் மேஜிக். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் மற்றும் ஃபேனுக்கு மட்டும் இது அப்ளை ஆகும். கான்ஸ்டன்ட் டார்க் லோட்ஸுக்கு இல்லை என்பதை ரிமெம்பர் பண்ணுங்கள். இப்போது ஸ்கிரீனில் பார் சார்ட் பாருங்கள். ஸ்பீட் குறைந்தால் பவர் எவ்வளவு குறையும்? X ஆக்சிஸ் மோட்டார் ஸ்பீட் பர்சன்டேஜ், Y ஆக்சிஸ் பவர் கன்சம்ஷன் பர்சன்டேஜ். 4 பார்ஸ் பாருங்கள். பார் 1, 100% ஸ்பீட், 100% பவர், 100 கிலோவாட். ரெஃபரன்ஸ் பாயிண்ட், DOL மோட்டார் ஃபுல் ஸ்பீட். பார் 2, 80% ஸ்பீட், 51.2% பவர், 51.2 கிலோவாட். சேவிங்ஸ் 48.8%. ஸ்பீட் 20% மட்டும் குறைந்தது, பவர் நியர்லி half ஆனது. பார் 3, 60% ஸ்பீட், 21.6% பவர், 21.6 கிலோவாட். சேவிங்ஸ் 78.4%. ஸ்பீட் 40% குறைந்தது, பவர் 78% குறைந்தது. பார் 4, 40% ஸ்பீட், 6.4% பவர், 6.4 கிலோவாட். சேவிங்ஸ் 93.6%. ஸ்கிரீனின் பாட்டம் பேனர் பாருங்கள். ஸ்பீடை 40% மட்டும் குறைத்தால் 93.6% பவர் சேமிக்கலாம். கிரீனில் இருக்கும் சேவிங்ஸ் ஜோன் ஏரியா பாருங்கள். இந்த பெரிய ட்ரையாங்குலர் ஏரியா எல்லாம் VFD-யினால் சேவ் ஆகும் எனர்ஜி. இது தியரி மட்டுமில்லை, ரியல் இண்டஸ்ட்ரியில் இதுதான் நடக்கிறது. ரிஃபைனரி போன்ற லார்ஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் VFD-யில் ஆபரேட் ஆனால் ஆனுவல் எனர்ஜி பில் கோடிக்கணக்கில் குறையும். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேஷன் பார்ப்போம். ஸ்கிரீனில் உள்ள 5 ஸ்டெப்ஸை பாருங்கள். ஸ்டெப் 1, மோட்டார் ரேட்டிங். மோட்டார் பவர் ஈக்குவல்ஸ் 100 கிலோவாட் at 100% ஸ்பீட், 50 ஹெர்ட்ஸ். இது நம்முடைய பேஸ் லைன். 100 கிலோவாட் மோட்டார் ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகிறது. ஸ்டெப் 2, ப்ராசஸ் ரிக்வயர்மெண்ட். ப்ராசஸ் நீட்ஸ் only 80% ஃப்ளோ, ஸ்பீட் ரெடியூஸ் டு 80%. ரிஃபைனரியில் ப்ராசஸ் டிமாண்ட் குறைந்தால் பம்புக்கு 100% ஃப்ளோ தேவையில்லை, 80% ஃப்ளோ போதும். எனவே VFD ஸ்பீடை 80%க்கு குறைக்கிறோம். ஸ்டெப் 3, அப்ளை பவர் ஃபார்முலா. P new equals ஓப்பன் பிராக்கெட் N new divided by N old close bracket cubed multiplied by P old. Calculation, P new equals 0.8 cubed multiplied by 100. 0.8 cubed equals 0.512. 0.512 multiplied by 100 equals 51.2 kilowatt.
80% ஸ்பீடில் மோட்டார் 51.2 கிலோவாட் மட்டுமே எடுக்கிறது. ஸ்டெப் 4 பவர் சேவ்ட். பவர் சேவ்ட் ஈக்குவல்ஸ் 100 மைனஸ் 51.2 ஈக்குவல்ஸ் 48.8 கிலோவாட். ஒரு நிமிடம் ஒரே ஒரு பம்பில் 48.8 கிலோவாட் கண்டினியூஸ்லி சேவ் ஆகிறது. ஸ்டெப் 5 ஆனுவல் சேவிங். இப்போது இந்த சேவிங்கை 2 ரேட்ஸில் கால்குலேட் பண்ணுவோம். இன்டர்நேஷனல் ரேட் டாலர் 48.8 கிலோவாட் மல்டிப்ளைட் பை 8000 ஆப்பரேட்டிங் ஹவர்ஸ் per year multiplied by $0.10 per kilowatt hour equals $39,040 per year. இந்தியன் ரூபியில் கன்வெர்ட் பண்ணினால் $39,040 multiplied by 84 rupees per dollar equals approximately 32,79,360 rupees. அதாவது nearly 33 lakhs per year. Indian electricity rate rupees. இந்தியால இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிசிட்டி டாரிஃப் approximately 7 to 9 rupees per kilowatt hour. Average rate 8 rupees per kilowatt hour எடுத்துக்கொண்டால் 48.8 kilowatt multiplied by 8000 hours multiplied by 8 rupees equals 31,23,200 rupees. அதாவது nearly 31 lakhs per year. Summary. இரண்டு ரேட்ஸிலும் பாருங்கள். டாலர் ரேட்டில் $39,040 per year. இந்தியன் ரூபி ரேட்டில் 31 lakhs to 33 lakhs per year. ஒரே ஒரு பம்பில் மட்டும் ஒரு வருடத்தில் 31 lakhs to 33 lakhs சேமிக்கலாம். ஸ்கிரீன் அண்ட் பாட்டம் பேனர் பாருங்கள். இந்த ஒரு பம்பில் மட்டும் ஒரு வருடத்தில் $39,040 அதாவது 31 lakhs rupees சேமிக்கலாம். இப்போது உங்கள் பிளான்ட்டில் 10 பம்ப்ஸ் இருந்தால் டாலரில் $3,90,400 per year, ருபீஸில் 3 crores per year சேவிங். 20 பம்ப்ஸ் இருந்தால் $7,80,800 per year, ருபீஸில் 6 crores per year சேவிங். உங்கள் பிளான்ட்டில் உள்ள மோட்டார் கிலோவாட் ரேட்டிங் கமெண்டில் போடுங்கள். நான் உங்களுக்கான எக்ஸாக்ட் சேவிங் கால்குலேஷன் பண்ணி தருகிறேன். இப்போது ஸ்கிரீனில் DOL plus valve method versus VFD method comparison பாருங்கள். இடது பக்கம் DOL plus valve method, ரெட் பேனல். மோட்டார் 100% ஃபுல் ஸ்பீடில் ஓடுகிறது. ப்ராசஸ்க்கு 80% ஃப்ளோ மட்டுமே தேவை. எனவே வால்வை பார்ஷியலி க்ளோஸ் பண்ணி ஃப்ளோவை த்ராட்டில் பண்றோம். என்ன நடக்கிறது என்றால் மோட்டார் 100 கிலோவாட் எடுக்கிறது. வால்வ் த்ராட்லிங்கில் 48.8 கிலோவாட் ஹீட்டாக வீணாகிறது. பைப்பில் பிரஷர் டிராப் ஆகிறது, வால்வ் வியர் ஆகிறது, எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது. ஸ்கிரீனில் ரெட் ஹீட் வேவ்ஸ் பாருங்கள். அந்த எனர்ஜி எல்லாம் வெப்பமாக காற்றில் கலந்து விடுகிறது. எனர்ஜி வேஸ்டட் ஈக்குவல்ஸ் 48.8 கிலோவாட். வலது பக்கம் VFD மெத்தட், கிரீன் பேனல். VFD மோட்டார் ஸ்பீடை 80%க்கு குறைக்கிறது. வால்வ் ஃபுல்லி ஓப்பன், ஜீரோ த்ராட்லிங், 51.2 கிலோவாட் மட்டுமே எடுக்கிறது. கிரீன் ஆரோஸ் பாருங்கள். ஃப்ளோ ஸ்மூத்தாக போகிறது. நோ பிரஷர் டிராப், நோ வால்வ் வியர், நோ எனர்ஜி வேஸ்ட். VFD ஈக்குவல்ஸ் ஸ்மார்ட் கண்ட்ரோல். DOL plus valve equals energy waste. ட்ரெடிஷ்னல் மெத்தட் மோட்டாரை ஃபுல் ஸ்பீடில் ஓட்டி வால்வில் த்ராட்டில் பண்ணுவது, கார் ஆக்சிலரேட்டர் ஃபுல் பிரஸ் பண்ணி பிரேக் போட்டு ஓட்டுவது மாதிரி தான். எவ்வளவு முட்டாள்தனம்! VFD தேவையான ஸ்பீடில் மட்டுமே ஓட்டுகிறது, ஸ்மார்ட் டிரைவிங் மாதிரி. இப்போது VFD எனர்ஜி சேவிங் மிகவும் அதிகமாக கிடைக்கும் அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். ஸ்கிரீனில் 6 அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள். 1. Centrifugal Pump, Refinery Process Pump, 30 to 50% எனர்ஜி சேவிங். ரிஃபைனரியில் க்ரூட் ஆயில் பம்ப், ப்ராடக்ட் பம்ப், கூலிங் வாட்டர் பம்ப் எல்லாமே VFDக்கு ஐடியல். ப்ராசஸ் ஃப்ளோ டிமாண்ட் கான்ஸ்டண்டா வேரி ஆகும். VFD ஸ்பீடை மேட்ச் பண்ணும். 2. கூலிங் டவர் ஃபேன், ப்ராசஸ் கூலிங், 20 to 40% எனர்ஜி சேவிங். கூலிங் டவர் ஃபேன் ஸ்பீடை அவுட்லெட் வாட்டர் டெம்பரேச்சருக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணலாம். நைட் டைம் குளிர்ச்சியாக இருந்தால் ஃபேன் ஸ்பீட் குறைக்கலாம், எனர்ஜி சேவ் ஆகும். 3. ஏர் கம்ப்ரெசர், இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர், 15 to 35% எனர்ஜி சேவிங். பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் டிமாண்ட் கான்ஸ்டன்டாக சேஞ்ச் ஆகும். VFD கம்ப்ரெசர் டிமாண்டுக்கு ஏற்ப ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணும், அன்லோடட் ரன்னிங் வேஸ்ட் இல்லாமல். 4. HVAC ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், பில்டிங் கூலிங், 30 to 50% எனர்ஜி சேவிங். ஆஃபீஸ் மற்றும் கண்ட்ரோல் ரூம் HVAC ஃபேன் ஆக்குபென்சி மற்றும் அவுட்சைட் டெம்பரேச்சருக்கு ஏற்ப ஸ்பீட் வேரி ஆகும். 5. பாய்லர் ஃபீட் பம்ப், ஸ்டீம் ஜெனரேஷன்,
20 to 40% எனர்ஜி சேவிங். ஸ்டீம் டிமாண்ட் வேரி ஆகும்போது பாய்லர் ஃபீட் பம்ப் ஸ்பீட் VFD மூலம் மேட்ச் பண்ணலாம். 6. கன்வேயர் பெல்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் 10 to 25% எனர்ஜி சேவிங். மெட்டீரியல் ஃபீட் ரேட்டுக்கு ஏற்ப பெல்ட் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பாட்டம் பேனர் பாருங்கள். இந்த எல்லா லோட்ஸிலும் VFD கட்டாயம் பயன்படுத்துங்கள். இவை எல்லாம் வேரியபிள் டார்க் லோட்ஸ். இவற்றில் VFD எனர்ஜி சேவிங் மேக்ஸிமமாக கிடைக்கும். இப்போது ஸ்கிரீனில் பாருங்கள். VFD இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் காஸ்ட். VFD வாங்குவது செலவா முதலீடா? டைம்லைன் பாருங்கள். மந்த் 0 VFD இன்ஸ்டால்ட் இனிஷியல் காஸ்ட். VFD பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் செய்கிறோம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது. மந்த் 6 to 18 Payback பீரியட். எனர்ஜி சேவிங்கில் கிடைக்கும் பணம் VFD காஸ்டை ரெக்கவர் பண்ணிவிடும். VFD காஸ்ட் ரெக்கவர் ஆகிவிடும். இயர் 2 to 10 பியூர் ப்ராஃபிட் ஜோன். இனி எல்லாமே சேமிப்பு மட்டுமே. இயர் 2 முதல் இயர் 10 வரை ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு ப்ராஃபிட் என்று பார்ப்போம். இன்டர்நேஷனல் ரேட் டாலர் 48.8 கிலோவாட் multiplied by 8,000 hours multiplied by $0.10 per kilowatt hour equals $39,040 per year. Indian rupeeயில் convert பண்ணினால் $39,040 multiplied by 84 rupees equals approximately 32,79,360 rupees. அதாவது nearly 33 lakhs per year. Indian electricity rate rupees. இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிசிட்டி ரேட் approximately 7 to 9 rupees per kilowatt hour. Average 8 rupees per kilowatt hour எடுத்துக்கொண்டால் 48.8 kilowatt multiplied by 8,000 hours multiplied by 8 rupees equals 31,23,200 rupees. அதாவது nearly 31 lakhs per year. ஒரே ஒரு பம்பில் மட்டும் டாலரில் $39,040 per year. ருபீஸில் 31 to 33 lakhs per year. உங்கள் பிளான்ட்டில் 10 பம்ப்ஸ் இருந்தால் 3 crores per year saving. 20 பம்ப்ஸ் இருந்தால் 6 crores per year saving. இப்போது ஸ்கிரீனின் பாட்டமில் 3 ஸ்டாட் பாக்ஸஸை பாருங்கள். பாக்ஸ் 1 எனர்ஜி சேவிங் 30 to 50%. வேரியபிள் டார்க் லோட்ஸில் பம்ப் மற்றும் ஃபேன் VFD 30 to 50% எனர்ஜி சேவ் செய்கிறது. பாக்ஸ் 2 Payback period 6 to 18 months. VFD-இன் இனிஷியல் காஸ்ட் எனர்ஜி சேவிங் மூலம் 6 to 18 months-குள் ரெக்கவர் ஆகிவிடும். பாக்ஸ் 3 மோட்டார் லைஃப் எக்ஸ்டெண்டட் 30% ப்ளஸ். மோட்டார் லைஃப் ஏன் எக்ஸ்டெண்ட் ஆகும் என்றால் லோவர் ஸ்பீட், லோவர் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ், டியரிங் வேர் குறையும், சீட் லைஃப் அதிகரிக்கும், வைண்டிங் டெம்பரேச்சர் குறையும், ஓவரால் மோட்டார் லைஃப் 30% ப்ளஸ் அதிகரிக்கும். பாட்டம் பேனர் பாருங்கள். VFD வாங்குவது செலவு இல்லை. இது உங்கள் சிறந்த முதலீடு. உங்கள் மேனேஜர் அல்லது மேனேஜ்மெண்ட்டிடம் VFD ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த ROI கால்குலேஷன் கட்டாயம் ஷோ பண்ணுங்கள். டாலரில் $39,040 per year. ருபீஸில் 31 to 33 lakhs per year. பேபேக் பீரியட் 6 to 18 months மட்டுமே. இதை எந்த மேனேஜ்மெண்ட்டும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார்கள். இந்த வீடியோவில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால் Affinity law படி பவர் இஸ் proportional to n cubed. ஸ்பீட் 20% குறைந்தால் பவர் 50% குறையும். 100 கிலோவாட் பம்பில் 80% ஸ்பீடில் 48.8 கிலோவாட் சேவ் ஆகும். ஆனுவல் சேவிங் டாலர் ரேட்டில் $39,040 per year. இந்தியன் ருபி ரேட்டில் 31 to 33 lakhs rupees per year. 10 பம்ப்ஸ் இருந்தால் 3 crores per year. 20 பம்ப்ஸ் இருந்தால் 6 crores per year. Payback period 6 to 18 months மட்டுமே. அதற்கு பிறகு இயர் 2 முதல் இயர் 10 வரை பியூர் ப்ராஃபிட் மட்டுமே. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காமெண்டில் உங்கள் பிளான்ட்டில் உள்ள மோட்டார் கிலோவாட் ரேட்டிங் சொல்லுங்கள். நான் உங்களுக்கான எனர்ஜி சேவிங் கால்குலேஷன் டாலரிலும் ருப்பீஸிலும் பண்ணி தருகிறேன். நன்றி, வணக்கம்.